அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லா வல்ல ஏக இறைவனாம் அல்லாஹ்வுக்கே புகழ் எல்லாம். அகிலத்தின் அருட்கொடை அழகிய முன்மாதிரி நம் உயிருக்கு மினிய உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த நன்மக்கள் மீதும் நம்மவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் புனிதமாக பேர்ந்து மிகுந்தோரே, புனித மிகுந்திட்ட உம்ரா பற்றிய தெளிவான விளக்கத்தை நாம் தொடர்ந்து கேட்டு வருகின்றோம். உள்ளத்தில் நிறுத்தி அந்த உணர்விலே கலந்து அதற்கென்று மகிமையோடு செயல்படுத்துகின்ற போதுதான் அதற்கான முழுமையான பயன் விளையும். கவின்மிகு கஅபாவை முதலாக காணும் போது நெஞ்சம் நெக்குருகும், கண்கள் பலித்து நீர் பெருகி வழியும். ஏகன் அல்லாஹுவின் இணையற்ற மகத்துவத்தால் இதயம் பெருமிதம் அடையும். அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 3 முறை பரவசத்துடன் கூறி, அல்லாஹும்ம ஜித் ஹாதல் பைத தஷ்ரீஃபன் வ தஅலீமன் வ தக்ரீமன் வ மஹாபத்தன் வ ஜித் மன் ஷர்ரஃபஹு வ கர்ரமஹு மிம்மன் வ பர்ரன் அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ ஹய்யினா ரப்பனா பிஸ்ஸலாம். இவ்வாறாக ஓத தெரிந்தவர்கள் ஓதிக்கொள்ளலாம். இயலாதோர், தெரியாதோர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும் சொல்லிக் கொண்டால் போதும். அதனால் எந்த நன்மை குறைவும் நிச்சயமாக இல்லை. உண்மையிலே உம்ராவின் முதல் செயல்பாட்டு கடமையான தவாஃப் இப்போது தொடங்க வேண்டும். இதற்கு உது மிகவும் அவசியமாகும். அவைத்து தவாஃபல் கஅபத்திலில்லாஹி தஆலா, புனிதமிகு அல்லாஹ்வின் ஆலயமாம் கவின் மிகுந்த கஅபாவை தவாஃப் இடம் சுற்றி வருவதற்காக நியத் செய்கிறேன் என மனதில் எண்ணி நாவில் கூறியவராக தென்கிழக்கு மூலையில் பதிக்கப்பட்டிருக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கு அருகில் வந்து முடிந்தால் அதை முத்தமிட்டு பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர், அல்லாஹும்ம ஈமானம் பிக் வ தஸ்தீகன் பிகிதாபிக் பி அஹ்திக் வ இத்திபாஅல் லிசுன்னதி நபிக் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஓதி கஅபா நம் இடப்பக்கம் இருக்கும் வண்ணம் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுதல் கட்டாய கடமை அல்ல. அதை தொட்டு முத்தமிடாவிட்டால் தவாஃபில் எந்த நன்மை குறைவும் வந்துடாது என்பதையும் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பெரும் சிரமம் எடுத்தால் பாவமாகி போகும். மற்றவருக்கு தொல்லை தராதிருத்தலும் நாம் உயிரை காப்பதும் ஃபர்லாகும், கடமையாகும். பொதுவாக ஹஜருல் அஸ்வத் கஅபாவின் வாசலின் முன் அந்த முல்தஸிம் பெரும் கூட்டம் மக்கள் நெரிசல் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். எப்படியாவது அந்த கருப்பு கல்லை தொட்டிவிட வேண்டும் என பெரும்பாலோர் துடிப்பு வேட்கையுடன் முயற்சிப்பர். ஆனால் இவ்வாறு ஏற்பட்டு சிரமத்திலே ஆழ்வது அவசியமானதல்ல. நெருக்கடியான தருணங்களில் தூர நின்று அதன் பக்கம் கைகளால் சைகை காட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என கூறி தவாஃபின் சுற்றை தொடங்கினால் போதுமாகும். எவ்வகையிலும் கூட்ட நெரிசலில் முள்ளியடித்து ஏறி மிதித்து மற்றவர்களை தள்ளி விலக்கி விட்டுக் கொண்டு கைகளையும் தலையையும் நீட்டி நுழைத்துக் கொண்டிருத்தல் கூடவே கூடாது. அல்லாஹ்வுக்கு வெறுப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்திவிடும். உம்ரா செய்வோர், ஹஜ்ஜி செய்வோர் அல்லாஹ்வின் விருந்தினர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. எப்போதுமே புனிதம் பேண வேண்டும். அடக்கமும் அமைதியும் இருக்க வேண்டும். மென்மை, இனிமை, பணிவு, அடக்கத்துடன் அங்குள்ள எல்லா இடங்களிலும் நடந்து கொள்ள வேண்டும். பொறுமையும் சகிப்புத்தன்மையும். உம்ரா செய்வோர், ஹஜ்ஜி செய்வோரின் உள்ளத்திலும் உணர்விலும் எப்போதுமே இருந்திட வேண்டும். எப்போது தவாஃபை தொடங்கிவிட்டார்கள்,
தவாஃபை நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள். தவாஃப் என்றால் கஅபாவை இடம் சுற்றி வருதலாகும். ஹஜருல் அஸ்வதின் தொடங்கி கஅபா ஆலய 4 பக்க சுவர்களையும் அந்த கட்டடத்தையும் சுற்றி மீண்டும் அதே இடத்திற்கு வருவது ஒரு சுற்றாகும். அங்கு நின்று ஹஜருல் அஸ்வதின் திசை நோக்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கூறி 2வது தவாஃபை தொடங்க வேண்டும். பொதுவாக தவாஃபின் போது 2வது பக்க சுவரையொட்டி ஒரு வளைவான அரைவட்ட வளாகம் இருக்கும், ஹத்தீம் என கூறப்படும். அதையும் சேர்த்தே சுற்றி வர வேண்டும். தவாஃபின் போது கஅபாவையே உற்று கவனித்து பார்த்து கொண்டே சுற்றி வரக்கூடாது. பார்வை முன்னால் நேராக கீழ் நோக்கி பணிந்து தாழ்வாக இருக்க வேண்டும். கஅபா அல்லாஹ்வின் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு கட்டடமே அன்றி மிகுந்த பக்தி பரவசத்துடன் வழிபடத்தக்கதல்ல என்பதை உணர வேண்டும். கஅபா நமக்கு எதுவும் தராது, சக்தியும் அதற்கு இல்லை. அது வணங்குவதற்கோ பிரார்த்தனை செய்யப்படுவதற்கோ தகுதியானதல்ல. கஅபாவின் ரப்பாகி அல்லாஹ்வே இவை அனைத்திலும் தகுதியான ஒருவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. தவாஃப் செய்வோரில் சிலர் அறிந்தோ அறியாமலோ அளவுக்கு மீறி கஅபாவில் இதயம் புதைத்து அதை மூடியிருக்கும் கருப்பு திரைகளில் உள்ளம் ஒன்றி உருகி எல்லாமே அதுதான் என்றெண்ணி அதனிடமே கேட்க தொடங்கியதை நான் கண்களில் கண்டிருக்கிறேன். தொட்டு முத்தம் பதிக்கும் ஒரே இடம் ஹஜ்ருல் அஸ்வத் மட்டுமே என்பதை புரிய வேண்டும். இதற்கு மட்டுமே நாம் உயிருக்கு இனிய கண்மணி, எல்லா அமல்களுக்கும் அருமையான வழிகாட்டி, அழகிய முன்மாதிரி அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார், அறிவித்திருக்கிறார், செய்திருக்கிறார். 2வது ஹலீஃபா, இஸ்லாத்தின் 2வது ஹலீஃபா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச் சிறந்த நபித்தோழர்களில் ஒருவர். சுவனவாசி என செம்மல் நபி அவர்களாலே சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்களில் ஒருவர். ஒருமுறை கஅபாவை தவாஃப் செய்ய வருகின்றார். ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட நெருங்குகின்றார். அவரது மனம் நெருடுகின்றது. ஏகன் அல்லாஹ் மட்டுமே மகிமைக்குரியவன், அவனே போற்றி சிறப்பித்து மதிப்பளிக்க தகுந்தவன். கல்லுக்கும் மண்ணுக்கும் கட்டடத்திற்கும் இறைமார்க்கமாம் இஸ்லாத்தில் எந்த மகிமையும் இல்லை. தொட்டு போற்றி முத்தமிட்டு சிறப்பிக்கும் அளவிற்கு எதுவுமே இல்லை என்ற யதார்த்தம் அறிந்த அந்த பெருமகனால், ஓ கல்லே, ஹஜ்ருல் அஸ்வதே, உண்மையை சொல்ல வேண்டுமானால் நிச்சயமாக நீ ஒரு கல், எண்ணற்ற படைப்புகளில் ஒன்று. உன்னால் எனக்கு நன்மை தரவோ நல்லது செய்யவோ ஆபத்திலிருந்து என்னை தடுக்கவோ எனக்கு இடர் விளைவிக்கவோ ஒருபோதும் முடியாது. உன்னால் உள்ளபடி சொல்வதானால் உனக்கென்று தனி சக்தி எதுவும் இல்லை. இப்போது உன்னை நான் தொட்டு முத்தமிடப் போகிறேன். ஏனென்றால் அல்லாஹ்வின் அருத்திரு தூதர், எங்கள் உத்தம வழிகாட்டி, எங்கள் உயிருக்கு இனியவர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டதை என் கண்களால் கண்டிருக்கிறேன். ஆதலால் நானும் உன்னை முத்தமிடுகிறேன். இல்லாது போனால் ஒருபோது உன்னை நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன் என உம்மத்திற்கும் உணர்த்தும் வண்ணம் உரைத்தார்கள். உத்தமர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரத்து முழக்கினார்கள். தவாஃப் செய்வோர் பலர் நடந்து கொள்ளும் அத்துமீறிய செயல் பற்றி அன்று மஸ்ஜிதுல் ஹரமின் ஒரு ஜும்மாவில் சங்கை மிகுந்திட்ட இமாம் அவர்கள் கடுமையாக எச்சரித்து உணர்த்தியதை ஒருமுறை நான் செவியுற்றேன். தவாஃப் செய்வோரில் சிலர் கஅபாவை அளவு கடந்து மார்க்க வரம்புகளை மீறி ஏதோ கஅபாதான் எல்லாம் என எண்ணும் அளவிற்கு நடந்து கொள்ளு அவர்கள் நடப்பது தடுக்கப்பட வேண்டியதாகும். இத்தகைய அறியாமை எண்ணம் எவருக்கும் வந்துடக்கூடாது. கஅபா அல்லாஹ் அல்ல, அது ஒரு கட்டடமே. கஅபாவின் காவலர் நாம் அல்லாஹ்விடம் தான் உங்கள் அத்தனை கோரிக்கைகளும் முறையிட வேண்டும், கேட்க வேண்டும். உம்ரா செய்வோர் ஹாஜிகள் இத்தகைய தவறை ஒருபோதும் செய்யக்கூடாது.
இவ்வாறான முறையற்ற நம்பிக்கையை விட்டொழியுங்கள் என அன்றைக்கு அழுத்தமாக குத்துபா பேருரை ஆற்றியது இன்றும் எம் செவிகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சில் பசுமையாக இருக்கிறது. இஸ்லாம் சத்திய உண்மை சித்தாந்தமாகும். இறைவனின் முதல் ஆலயம் கட்டடமே இஸ்லாத்தின் பார்வையில் இவ்வாறாக கருதப்படும் போது மற்றவைகள் பற்றி நாம் என்ன கூற வேண்டியிருக்கிறது? நம்முடைய ஈமான் எந்த நிலையிலும் பறிபோய்விடக்கூடாது. நமது ஈமானில் தடுமாற்றம் வந்துவிடக்கூடாது. நமது ஈமான் மிக உறுதியான நிலையில் இருக்க வேண்டும். தவாஃபின் போது அல்லாஹுவின் அச்சம், அவனது மகத்துவம், வல்லமையை மனதில் நிறைத்து நிறுத்தி சிந்தித்து பரவசத்துடன் செல்ல வேண்டும். கலிமா ஓதிக்கொள்ளலாம். தெரிந்த திக்ருகளை செய்யலாம். லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர் என ஓதிக்கொள்ளலாம். தெரிந்த திருக்குர்ஆன் சூரா ஆயத்துகளை ஓதிக்கொண்டு செல்லலாம். மௌனமாக செல்வதும் தவறாகாது. இஹ்லாஸ் என்னும் தூய உணர்வுடன் இது இறைவனின் கட்டளை என்றெண்ணி தவாஃப் சுற்றுவதுதான் முக்கியம். தவாஃபில் முதலாம் சுற்று, இரண்டாம் சுற்று என ஒவ்வொரு சுற்றிலும் ஓதிக்கொள்வதற்கென சில ஆயத்துகள், துஆக்களை சிறு சிறு நூல்களாக வெளியிட்டு மார்க்க அறிஞர்கள், ஆர்வலர் சிலர் உம்ரி ஹாஜிகளுக்கு சேவையாற்றி இருக்கிறார்கள். அதனை முன்னதாகவே மனனம் செய்து ஓதி வரலாம். மனப்பாடம் செய்ய முடியாது போனால் இங்கு நாம் சொன்னதை போல தெரிந்ததை ஓதிக்கொள்ளலாம். ஓர்மையான இறை சிந்தனையோடு தவாப் செய்யலாம். சிலர் அந்த புத்தகத்தை கையிலே திறந்து வைத்துக் கொண்டு ஆர்வமாய் அதை பார்த்து ஓதிக்கொண்டு வருவதை பார்க்க முடிகின்றது. இதனால் நம் எண்ணமெல்லாம் அந்த புத்தகத்தை படிப்பதிலேயே இருக்கும். முன்னர் யார் செல்கிறார்கள், அடுத்தடுத்து எவர் வருகின்றார்கள், இடம் வலம் பின்னால் வருவோர் எவர் என்பதை அறியாமல் மோதுவதும், இழித்து விடுவதும், கீழே விழுவதும், கால்களை மிதித்து விடுவதும் விளைவிக்கும் நிலை ஏற்படுகின்றது. புத்தகத்தை படிப்பதிலேயே அவர்களது முழு கவனம் இருப்பதால் தவாப் செய்கிறோம், அல்லாஹுவின் மகத்துவத்தை மனதில் சுமந்திருக்கிறோம் என்ற எண்ணமும் மறந்து போய்விடுகிறது. ஆகவே இவ்வாறான நிலையை தவாப் செய்வோர் தவிர்த்து விடுதல் மிகவும் அவசியமாகும். தவாஃபின் போது இதைத்தான் ஓதியாக வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கட்டளையும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆலய கட்டடத்தை தவாஃப் செய்வதன் அடிப்படை நோக்கம் அல்லாஹு கட்டளையிட்டுள்ளான், அதை நிறைவேற்றுகிறோம், அவனது மகத்துவம் மனதில் தூய உணர்வுடன் நிறைக்கப்பட வேண்டும் என்பதுதான். இந்த உணர்வுகளை மறக்க செய்யும் அளவுக்கு அந்த புத்தக படிப்பில் நம்முடைய கவனம் இருந்திடக்கூடாது. கௌபாவின் காவலனின் மகிமை மனதில் நிறைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு சுற்றிலும் மூன்றாவது பக்கச்சுவர்களின் மூலையாம் ருக்குனுல் யமானி, யமன் நாட்டு திசை நோக்கி இருக்கும் மூலைக்கு வந்ததும் அதை முத்தமிடாது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார், நிறைவான பொருள் பொதிந்த அருள்மறை அல் குர்ஆனின் திருவசனமான துஆவை ஓதிட வேண்டும். ஹஜருல் அஸ்வத் மூலை வரை இந்த துஆவை ஓதி முடிக்க வேண்டும். தவாஃபின் ஒவ்வொரு சுற்றிலும் இதை ஓதி இல்லாஹி அல்லாஹ் அக்பர் என சொல்லி சுற்றை ஆரம்பிக்க வேண்டும். தவாஃபின் போது கௌபாவையே பார்த்து கொண்டு செல்வதை தவிர்த்திட வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார். இனிய பண்பாளர்களே, அறிவார்ந்தவர்களே, ஒரு அழகிய அறிவார்ந்த மார்க்கம் எந்த ஒரு அமலுக்கும் தெளிவான வழிகாட்டலை திருக்குர்ஆன் மூலமாக திருநபியின் வாயிலாக தந்திருக்கிறது. இனியோரே வாழ்வோம். உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வை நம்பி மறுமையிலும் வெற்றி அடைவோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.